Hi friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்சமான ரோட்சைட் காளான் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி பண்ணிடலாம்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வேண்டும். இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பால் அளவுக்கு இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு, நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது பாயில் ஆகட்டும். நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மசாலா லைட்டாக திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த காளானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் அளவுக்கு, கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுங்க.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மஷ்ரூம் கேபேஜ் எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துருக்கு. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னே மேலே கொஞ்சமாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்ல மொறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் நிறைய போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய ரோட் சைட் காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.